வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கேரளா எல்லை பகுதியை ஒட்டி உள்ள கோழி பண்ணைகளை ஆய்வு செய்வதில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் கூடலூர் பந்தலூர் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகளுக்கு ஆய்வு. இந்த ஆய்வில் முனைவர் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறையைச் சேர்ந்த சத்யநாராயணன், உதகை கூடலூர் கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குனர் சக்திவேல் நாராயணன், உதவி இயக்குனர் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதகை நாசர், உதவி இயக்குனர் கால்நடை நோய் புலனாய் பிரிவு உதகை ஐயங்கொள்ளி கால்நடை மருத்துவர் ரஞ்சித் குமார் ஆகியோர்கள் ஐயங்கொள்ளி குதிரை வட்டம் பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வரும் பாபு என்பவரது பண்ணையில் கால்நடை சுகாதார ஆய்வாளர்கள் நேரில் சென்று அங்கு இருக்கும் கோழிகள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகிறதா, நோய்கள் இல்லாமல் இருக்கிறதா, அந்த பண்ணை சுற்றிலும் சுகாதாரமாக இருக்கிறதா என்று ஆய்வு நடத்தி அங்கே இருக்கின்ற கோழிகளை மக்களுக்கு விற்பனை செய்வதில் எந்த பாதிப்பும் இல்லையா என்பதை போன்ற ஆய்வுகளை நடத்தினார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஐயங்கொள்ளி பகுதியிலே இருந்து பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு செய்தியாக தந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துருங்க. ரஞ்சித் ஹெல்ப் பண்ணுங்க. ரஞ்சித் யூனிவர்சிட்டி கொலாபரேஷன் இருக்கு. உதய கொஞ்சம் கவனம் இருக்கிறாங்க. அப்போ அதில் நாங்கள் உதவி செய்ய தயாராக. இப்போ நீங்கள் 10 லட்சம் கேட்குறீங்கன்னா ஆமாம், நீங்கள் பார்க்க தெரிய மாட்டேங்குது. சரி போங்க, கொஞ்சம் தூரம் அதனால தான் உங்களுக்கு குறைச்சிட்டாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு ஒரு எஃப்சிஆர் நல்லா இருந்துச்சுனாக்கா 6 7 rupees. இந்த இதில் வரணும்னா வண்டிக்கெல்லாம் நம்ம டீசல் சார்ஜோட ரொம்ப அதிகமாக எவ்வளோ வித்தியாசம் உங்கள் வீடை நான் கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்க விஷயம் இல்லை. நான் ஏடி அக்கடுங்க கூடலூர் டாக்டர் சக்திவேல் நாராயணன். 50 லட்சம் எங்கே போடணும், 50 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த நம்பர் கொஞ்சம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. பேர் தான் மறந்து போச்சு. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.